Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் டைமில் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபி கூட சொல்லலாம். ஏன்னா இதில் நம்ம கேரட் சேர்த்து தான் செய்ய போகிறோம். கேரட் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெசிபிக்காக ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து நான் துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் இருக்குது. இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே ஸ்வீட்னஸ்க்காக இதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒயிட் சுகரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். இந்த எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல சன்ஃப்ளவர் ஆயில், அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்து அரைக்க தேவையில்லை. நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துருக்கோம்ல, அதுவே போதும். நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக அரைப்பட்டு வந்துடும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மைதா அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஆப்ப சோடா, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்குங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த கேரட் பேஸ்ட்டு, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த கேரட் பேஸ்ட்டே போதும். இந்த மாவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாவு ப்ளஸ் அந்த கேரட் பேஸ்ட்டு 2மே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கையாலேயும் எடுத்து நீங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி குழிக்கரண்டிலையும் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து ஃப்ரை பண்ணும்போது ஷேப் வந்து எல்லாமே ஈவனாக கிடைக்கும். ஸோ நான் இந்த கரண்டியால் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதை ஃப்ரை பண்ணும்போது கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டு அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும்போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு டீ கடைலாம் விற்பாங்க பார்த்தீங்களா, கஜரான்னு சொல்லுவாங்க, முட்டைகோஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் இது. இந்த மாதிரி கையால் கூட நீங்கள் உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்ததை வேற ஒரு பிளேட்க்கு மாற்றிடுங்க. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் சேம் டைம் உள்ளே வந்து செம சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் இது. இதுலேருந்து ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நான் உடைக்கும் போதே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அவுட்டரில் வந்து எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது சொல்லிட்டு, உள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இது வந்து சேம் அந்த டீ கடை கஜரா அந்த ஸ்டைலில் தான் இருக்கும். வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதில் வந்து நம்ம ரவை முட்டைலாம் சேர்ப்போம். பட் இதில் அது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு கேரட்டை வந்து பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் நீங்கள் இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்கவே எடுக்காது. ஜஸ்ட் அந்த கேரட்டை வந்து நீங்கள் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணாலே போதும். வேலை உங்களுக்கு முடிஞ்சிடும். அந்த கேரட்டோட ஸ்மெல் வந்து சுத்தமாக உங்களுக்கு வரவே வராது. கேரட் இதில் சேர்த்தோமா நினைப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா மாதிரி இருக்கும். ஈவினிங் பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இது கேரட் சேர்த்துருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.